ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஒரு சூப்பரான மசாலாலாம் எதுவுமே இல்லாம அரேபியன் ஒயிட் மட்டன் பிரியாணி தான் பார்க்க போறோம். வேற லெவல் டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. வாங்க இந்த மட்டன் பிரியாணி இப்ப நம்ம எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம பிரியாணி செய்றதுக்காக ஒரு 1/2 கிலோ மட்டன் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். அத வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப இதுல வந்து ஒரு 1 ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மட்டன் முங்குற அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுவே வந்து கரெக்ட்டா இருக்கும். மட்டன் வெந்து வர்றதுக்கு. இப்ப இந்த மாதிரி முங்குற அளவு நம்ம தண்ணி சேர்த்துட்டு, இப்ப இத ஒரு வாட்டி வந்து நம்ம நல்லா வந்து கலந்து குடுத்துரலாம். இப்ப இத கலந்து குடுத்துட்டு, இப்ப இதுல வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்ப இது வந்து கரம் மசாலா வந்து நான் சேர்த்துருக்கேன். இது வீட்ல அரைச்ச கரம் மசாலா தான். இதுல வந்து சோம்பு, மிளகு, ஜீரகம் இது எல்லாமே மசாலா எல்லாமே கலந்துருக்கு. அதனால நம்ம தனித்தனியா சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப இதுல தேவையான உப்பு சேர்த்து, இப்ப இத மூடி போட்டு மூடி, நம்ம வந்து ஒரு 5லேருந்து 6 விசில் கிட்ட வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு 3/4 பதம் வந்து மட்டன் கரெக்ட்டா வெந்து வரும். இப்ப அந்த மட்டன் வேகறதுக்கு இடையில, நம்ம ஒயிட் மட்டன் பிரியாணி செய்றதுக்காக, இப்ப வந்து கொஞ்சமா பாதாம், முந்திரி, கொஞ்சம் கசகசா வந்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். பாதாம் மட்டும் ஊற வச்சு தோல் வந்து நீக்கி எடுத்துக்கோங்க. இப்ப இத வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸ் பேஸ்ட்டா வந்து நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப இது வந்து இருக்கட்டும். நம்ம சேனல புதுசா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. நான் அப்பதான் அடிக்கடி நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்ப வந்து ஒரு 5, 6 விசில் நம்ம வந்து விட்டு, இப்ப ப்ரெஷர்லாம் அடங்குனதுக்கப்புறம், இப்ப நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, நம்மளோட மட்டன் வந்து நல்லா சூப்பரா வெந்து வந்திருக்கு. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சூப்பரா அழகா வந்து வெந்து வந்திருக்கு. இப்ப வாங்க நம்ம வந்து பிரியாணி வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்ப ஒரு 50 எம்எல் வந்து ஆயில் வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப இதில ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ இது எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து நான் நீள வாக்குல கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 4, 5 பச்சை மிளகாய் வந்து நான் உள்ள சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து ஒயிட் பிரியாணில நம்ம மசாலா எதுவும் சேர்க்காதனால, இப்ப அந்த பச்சை மிளகாய் வந்து நம்ம வந்து காரமா கொஞ்சம் சாப்பிடா மாரி இருக்கும். அதனால வந்து பச்சை மிளகாய் வந்து கூடவா பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீள வாக்குல கட் பண்ணிட்டு உள்ள சேர்த்தீங்கனாக்கா, ரொம்பவே சூப்பரா இருக்கும் பிரியாணி. இப்ப இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து ஓரளவு வதங்குனதுக்கப்புறம், இப்ப இதில ஒரு 2 1/2 டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு, இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை வாடை போற அளவுக்கு நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப இந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கி வந்தா போதும். இப்ப நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம், இப்போ ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையும், ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப இதையும் வந்து நம்ம நல்லா வந்து கலந்து குடுத்துக்கலாம். நல்லா வாசமா நல்லா சூப்பரா இருந்துச்சு. இந்த ஒயிட் மட்டன் பிரியாணி வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். நம்ம அடிக்கடி வந்து மசாலாலாம் வந்து சேர்த்து நம்ம வந்து செய்யாம, எப்பயாச்சும் ஒருக்கா இந்த மாரி நீங்க செஞ்சு பாருங்க. வேற லெவல் டேஸ்ட்ல சூப்பரா இருந்துச்சு. இப்ப இதில ஒரு 1/2 கப் போல தயிர் வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு, இப்ப இதுலயும் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போல கரம் மசாலா நான் வந்து உள்ள சேர்த்துருக்கேன். இப்ப இத வந்து நம்ம நல்லா வந்து ஒரு வாட்டி கலந்து குடுத்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான உப்பையும் வந்து இதில சேர்த்து, இப்ப இத ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்துருங்க. இப்ப அது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கி குடுத்துக்கிட்டா போதும். இந்த மாதிரி. இப்ப இதில நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்கிற பேஸ்ட் இருக்குல்ல, கசகசா, பாதாம், முந்திரி அத வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப இதையும் வந்து நல்லா வந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கோங்க. நல்லா வேற லெவல் டேஸ்ட்ல நல்லா கம கமன்னு வாசனையோட நல்லா சூப்பரா இருந்துச்சுங்க பிரியாணி. இப்ப இந்த அளவுக்கு நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, நம்ம எடுத்து வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்க மட்டன வந்து நம்ம உள்ள சேர்த்து, இப்ப அந்த மசாலாவோடயே நம்ம நல்லா வந்து இதையும் மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். இப்ப இதில சேர்க்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், நம்ம அரைச்சு சேர்த்து வச்சிருக்கிற மசாலாவும் தான் இதுக்கு வந்து ஹைலைட்டு. வேற லெவல் டேஸ்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து எடுத்து குடுக்கும். இப்ப இந்த மாரி மட்டன்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டு, நான் 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் வந்து 2 கப் அளவு அரிசி எடுத்ததுனால 3 கப் அளவு தண்ணி வச்சுக்க போறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு பிரியாணி வேக வச்ச தண்ணிய மட்டன் வேக வச்ச தண்ணிய வந்து நான் அதில 1 1/2 கப்பும், தண்ணி வந்து 1 1/2 கப்பும் சேர்த்துருக்கேன். லைட்டா புளிப்பு சுவைக்காக நான் ஒரே ஒரு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன்.
இப்ப இதில வந்து ஒரு 1/2 லெமன் ஜூஸ் வந்து நான் புழிஞ்சு விட்டுருக்கேன். இப்ப இந்த மாரி இந்த சீட்ஸ்லாம் வந்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்ப இத மூடி போட்டு மூடி நம்ம தண்ணிய வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம வந்து தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம், பாஸ்மதி அரிசி ஒரு 10 நிமிஷம் போல ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப இந்த மாரி ஒரு வாட்டி நல்லா வந்து கலந்து குடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா கலந்து குடுத்துட்டு, இப்ப இது மூடி போட்டு மூடி ஒரு 90% வந்து ரைஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க இந்த மாதிரி ஸ்டேஜ்ல இடையில இடையில கிளறி விட்டுக்கோங்க. அரிசி அடி பிடிக்காத அளவுக்கு. இப்ப இந்த மாதிரி லைட்டா சத சதப்பா இருக்கிற சமயத்துல தான் நம்ம வந்து பிரியாணி வந்து தம் வைக்க போறோம். இப்ப ஓரளவு போல கலந்து குடுத்துக்கோங்க. ரொம்ப கலந்தீங்கனாக்கா அரிசி வந்து உடையிற மாரி ஆயிடும். இப்ப அடியில வந்து ஒரு வேஸ்ட் பிளேட் வச்சுட்டு, மேல வந்து அந்த சட்டிய தூக்கி வச்சுக்கலாம். நீங்க தோசை கல்லு கூட வச்சு நீங்க இந்த மாரி செஞ்சுக்கலாம். இந்த மாரி மெத்தட்ல போடுறதுனால தான் நம்மளோட அரிசி வந்து நல்லா புழுங்கி, நல்லா பொல பொலன்னு நல்லா அப்படியே உதிரி உதிரியா நமக்கு வந்து கிடைக்கும். இப்ப இது மேல இந்த மாரி தண்ணி வெயிட் வச்சுட்டு, இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, நம்மளோட சூப்பரான அரேபியன் ஒயிட் மட்டன் பிரியாணி பிரமாதமா வந்து ரெடி ஆயிருக்கு பாருங்க. நல்லா உதிரி உதிரியா ரைஸ்லாம் சூப்பரா இருந்துச்சுங்க. அரிசி எதுவுமே உடையாம, நல்லா எதுவும் அரிசி வந்து குழையாம நம்மளுக்கு வந்திருக்கு. மட்டன்லாம் நல்லா பஞ்சு மாரி வெந்து வந்திருக்கு. பாருங்க இந்த மாதிரி. எந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இப்ப இத அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்தி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான அரேபியன் ஒயிட் மட்டன் பிரியாணி வேற லெவல் டேஸ்ட்ல பிரமாதமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா ரெசிபிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. புடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இதே மாரி நான் அடுத்த ரெசிபியோட நான் உங்கள வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.